வணக்கம். என் பேர் உதயசீலன். நான் ஜோலார்பேட்டை அசோகநகர் பகுதியில் வசிக்கிறேன். எங்கள் அம்மா பேர் தனம். அவங்களுக்கு கீழே ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அவங்க சொத்து குடியானகுப்பம் அண்ணாமலை தெருவில் சர்வே நம்பர் 298/7/7Dயில் அவங்களுக்கான சொத்து ஒரு 6 ஏக்கரா 44 சென்ட் இருக்குது. அந்த சொத்தை பொது அதிகாரம் திரு எம்ஜி ரவிச்சந்திரன், எடையம்பட்டி பகுதியை சேர்ந்த திரு எம்ஜி ரவிச்சந்திரன் அவர்களுக்கு பவர் கொடுத்தோம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, போன வருஷம் மல்லகுண்டா அடுத்த கவரை தெரு சேர்ந்த குமார் என்றவருக்கு 6 ஏக்கரா பத்திரப்பதிவு செஞ்சு கொடுத்துருக்காரு. இது எங்கள் நாலேஜுக்கு இல்லை. இது தெரிஞ்சு நாங்கள் போய் கேட்கும் போது அவங்க சரியான பதில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த பத்திரத்தை வச்சு குமார் என்ற ஒரு பேருக்கு தனிப்பட்டா இப்போ பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணினுக்கிறாங்க. இதையே நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் போய் தடுத்துன்னு தான் இருக்கிறோம். அதே மாதிரி எங்கள் நிலத்தில் இருக்க பூபதின்னு ஒருத்தர் வசிக்கிறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, எங்கள் தாத்தாக்கு தம்பி பையன்தான். அவங்க இப்போ அவங்க அப்பா அம்மா இறந்த பிறகு அவங்க வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கி அந்த பட்டா நம்பரில் அவங்க பேரை சேர்த்துக்கிட்டு எங்களுக்கும் இப்போ இதை கூட்டு பட்டாவில் பேர் இருக்கிறதுனால எங்களுக்கும் சொத்தில் பங்கு உண்டு, எங்களுக்கு எப்படி இல்லாமல் போவோன்ட்டு யார் போனாலும் அவங்க அங்கே தடங்கல் பண்ணுறாங்க. அதனால் எங்கள் சொத்து எங்களுக்கு வேணும். இல்லை, அதுக்கு சம்மந்தப்பட்டதுக்காக தான் மனு கொடுத்து இங்கே வந்திருக்கோம். கலெக்டர் அலுவலகத்திட்ட அவரை பார்த்து மனு கொடுத்தோம். அவர் சம்மந்தப்பட்ட அதிகாரங்கிட்ட அதை ஃபார்வேர்ட் பண்ணி எங்களை பேச சொன்னார். நாங்களும் பேசியிருக்கோம். கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும், நாங்கள் உங்களை தொடர்பு கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட கடைசி நம்பிக்கை இது தான். எங்கள் அம்மாங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பியோ யாரும் கிடையாது. அவங்களுக்கு ஆண் வரிசை யாரும் இல்லை. அதனால தான் அவங்க பொட்டச்சிங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பூபதி மற்றவங்களாம் ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. நாங்கள் அடித்தடிப்பெலாம் போக தயாராக இல்லை. எங்களுக்கு ஒரு வழி இல்லை. அதனால தான் கடைசியாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம்.